எல்லாத்தையும் என்னன்னு தெரியாம போனோம். மக்கள்லாம் யார் யாரு என்னன்னு தெரியாமங்களா கைகால் இழந்து குடும்பம் இழந்து நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து பார்க்கறதுக்கு ஆளே கிடையாது. ஏன் அப்படின்னா அதுல என்னன்னு தெரியாம போன தவறு யாரு எங்க மேலதான்னு நாங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சொன்னாங்க, நீங்க ஏன் போனீங்க, அவங்க எல்லாம் சேஃப்டி ஆயிட்டாங்க, நீங்க எதுக்கு போனீங்க கை இழந்து குடும்பத்தெல்லாம் இழந்து நிக்கிறதுக்கு அப்படின்னு சத்தம் பண்ணி. இப்பதான் எங்களுக்கு தெரியுது இந்த தொழிற்சாலை ஸ்டெர்லைட் ஆலை மூடனால எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு அக்கம் பக்கத்துல எல்லாரும் சொல்றத பார்த்து தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு பாவம் நாங்க பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு. தயவு செஞ்சு இந்த ஸ்டெர்லைட் ஆலை கூடிய விரைவில் திறக்கிறதுக்காக நாங்க எப்பவுமே அதுக்கு நாங்க முன்னோடியாக இருப்போம். இப்போ ஒவ்வொரு வாரமும் நான் திங்கட்கிழமை அன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ்ல அலுவலகத்தில் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நானும் இல்ல, பாதிக்கப்பட்ட அனைவருமே பக்கத்துல இருக்கிற கிராம மக்கள் எல்லாருமே நாங்கெல்லாம் தள்ளி கிடையாது. நீங்க நல்லா விசாரிச்சு பாருங்க, எங்க எல்லாம் 3 கிலோமீட்டர் பக்கத்துலதான் இருக்கோம். நாங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு இதுல அந்த நேரம் நாங்க தெரியாம போய் விழுந்துட்டோம். இப்போ எல்லாருமே தெரிஞ்சுட்டோம். தொழில் வளர்ச்சி தடுக்கிறதுக்கு யாருக்குமே தயவு செஞ்சு ரைட்டு கிடையாது. இதை முன்னக்கூட்டி எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க சேஃப்டியான மணிக்கு ஒரு போராட்டம் நடத்தணும், எங்களையும் சேஃப்டி பண்ணிருக்கணும். அப்ப அது என்ன போராட்டம்? இப்ப எல்லா மக்களுமே கிராம மக்கள் இந்த வக்கீல்கள் எல்லாருமே எல்லாத்துக்குமே வேலையை நிக்கிறாங்க. படித்த பெண்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க எங்க ஏரியாவுல. அவங்களாம் தயவு செஞ்சு அந்த ஸ்டெர்லைட் ஆலை திறக்கணும், எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் எங்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலை திறக்கணும், மக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கணும். நாங்களாம் பக்கத்து கிராமத்துக்காரங்க தான், தள்ளி இல்ல, வண்டியில கூட்டிட்டு வரல, கள்ளத்தனமா வரல. நாங்களே சுய முயற்சியில நாங்க பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் ஐயா மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு கூடிய விரைவில் எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும். நான் டெல்லி வரைக்கும் போய் நான் ஸ்டெர்லைட் ஆலைக்காக நான் போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். சென்னைக்கு போனோம், மே 21 கொடுத்துட்டு வந்திருக்கேன். நேற்று கூட போய் நான் கலெக்டர் ஐயாட்ட போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இது சுத்தி இருக்க மக்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் தான் கூடிய விரைவில் திறக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு உங்ககிட்ட நாங்க, ஏன்னா முன்ன மாதிரி எது நடந்தாலுமே ஸ்டெர்லைட் ஆலை தான் செய்துன்னு கெடுதல் எதுவுமே செய்யல. அவங்க நல்லது செஞ்சது வெளியவே வரல. இது ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும். ஆனா அது யாருமே காட்டிக்கிட மாட்டேங்காங்க. இப்ப நாங்க அதை புரிஞ்சுக்கிட்டோம். தயவு செஞ்சு அது எந்த கெடுதலும் நடத்தல. கூடிய விரைவில் அது நல்லதுதான் செஞ்சிருக்கு. நீங்க இது 2 பேரும் மத்திய அரசும் மாநில அரசும் தயவு செஞ்சு எங்க கோரிக்கையை நீங்க எடுத்து இந்த நடவடிக்கை சீக்கிரமா எடுங்க. இல்ல அப்படின்னா மக்கள் 2018 நடந்ததை விட அதிகமா மக்கள் திரண்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதுக்கு ஸ்டெர்லைட் ஆலை பொறுப்பு அல்ல. அதுக்காக தான் நான் இப்ப முன்ன எடுக்க வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா நாங்கெல்லாம் கை இழந்தவங்க, கால் இழந்தவங்க, ஒவ்வொரு ஊனமற்ற சர்டிபிகேட் என்கிட்ட இருக்கு. 18 நடந்த இது. அதனால என்ன மாதிரி யாரும் இழக்க கூடாது. அதுக்காக தான் நான் பேசுறேன். தயவு செஞ்சு மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு இருக்காங்க, வேலை தொழில் வாய்ப்பு வேணும்ட்டு. அதனால நீங்க தயவு செஞ்சு ஐயா நீங்க இந்த நடவடிக்கை எடுத்து எந்த ஒரு இது இல்லாம எங்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலை கூடிய விரைவில் நடத்துங்க. இல்ல அப்படின்னா பல விளைவுகள் நாங்கள் பார்க்க வேண்டியது வந்துடும். நீங்க அதுக்காக சீக்கிரம் எடுங்க. இதுக்காக நான் ஸ்டெர்லைட் ஆலைக்காக நாங்க வந்திருக்கோம். நிறைய பேர் மீனவர் சங்கத்துல இருந்து வந்திருக்கோம். எல்லாருமே கிராம மக்கள் வந்திருக்காங்க. நீங்க நடவடிக்கை கூடிய விரைவில் எடுங்க, கூடிய விரைவில் திறங்க. இதான் உங்ககிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டு கேட்கிறோம்.